1 வேர்ட் சம்பந்தமான டியூட்டோரியல்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி வந்து மல்டி லெவல் லிஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நாங்கள் வந்து நம்பர்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணுறது அல்ல புல்லட்ஸ் என்ன மாதிரி ஆட் பண்ணுறது சம்மந்தமாக நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன மாதிரின்னு சொன்னால் நார்மலாக வந்து கொஷன் இப்போ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஷன் ஒன்று போட்டிருக்கும். அதுக்கடுத்து வந்து சப்பாரு கொஷன் இருக்கும் 1.1ன்னு சொல்லி. அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசி அப்படி அல்லது ரோமன் லெட்டர்ஸில் வந்து கொஷன்ஸ் போட்டிருக்கும். ஸோ இந்த இதை என்ன மாதிரி நாங்கள் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் நாங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்கும் என்ன மாதிரி செய்யலாம்னு சொன்னால் ஹோம் அண்ட் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் முதல் பார்த்து அந்த புல்லட்டட் நம்பர் லிஸ்ட் மாதிரி தான். ஸோ இதில் நீங்கள் அதுக்கு ரைட் சைடாக இருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி லெவல் லிஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மல்டி லெவல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய லிஸ்ட் லைப்ரரிஸ் இருக்கும். ஓகேங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் கொஷன் வந்து 1, அடுத்த வந்து ஏ போட்டிருக்கு, அடுத்த சப் கொஷன் வந்து ரோமன் லெட்டர்ஸ் போடக்கூடியமாக இருக்குது. அப்புறம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 1, 1.1, 1.1.1 இப்படி இருக்குது. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து புல்லட்ஸ் என்ன மாதிரி போடுறோன்னு சொல்லி இருக்குது. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நாங்கள் வந்து இந்த நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுற வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஓகே, நான் ஒரு டாபிக் ஒன்று டைப் பண்ணுறேன் ஐடின்னு சொல்லி. இந்த ரெண்டாவது டாபிக் வந்து ஹார்ட்வேர், அடுத்த டாபிக் வந்து சாஃப்ட்வேர்னு வைப்பேன். ஸோ இந்த ஐடிக்கு சப்பாக நான் ஒரு டாபிக் வந்து சப் டாபிக் ஒன்று போட போகிறேன். ஓகே, ஸோ ஐடிக்கு சப் டாபிக் போட போகிறேன். ஸோ இந்த ஐடியில் கர்சரை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பண்ணீங்கன்னு சொன்னால் 2 தான் வரும். ஸோ இதுக்கு அடுத்தது எப்படி போகணும்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 1.1ன்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து கம்ப்யூட்டர் என்று கொடுப்பீங்க. அப்புறம் அதுக்குள்ள திருப்பி எந்த கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1.2ன்னு சொல்லி வரும். இப்போ இதில் நீங்கள் வந்து டேட்டா என்று சொல்லி கொடுக்குறீங்கன்னு வைப்போம். அடுத்த வந்து இன்ஃபர்மேஷன். சரி, ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் 1.3 வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நாங்கள் அடுத்த ப்ரீவியஸ் செஷனுக்கு போகணும்னு சொன்னால் நார்மலாக எந்த கொடுத்தீங்கன்னா 1.4 தான் வரும். ஸோ நாங்கள் 2ன்னு சொல்லி டைப் பண்ணணும்னு சொன்னால் நார்மலாக என்டர் பண்ணோம்னு சொன்னாலே எதுவுமே டைப் பண்ணாமல் என்டர் பண்ணோம்னு சொன்னால் 2ன்னு போகும். ஒரு எல்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் வந்து ஷிஃப்டோட டேப்பை ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் 2ன்னு சொல்லி வரும். ஓகே, அதே மாதிரி நாங்கள் வந்து இதில் வந்துட்டு இப்போ இதுக்கு அடுத்த நாங்கள் ஒன்றுக்கு போகணும்னு சொன்னால் இப்போ டேப் யூஸ் பண்ண எங்களோட அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து நம்பர் பண்ணி கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இதை விடுத்து நாங்கள் வந்து ஒரு வேர்ட் தெரிஞ்சவங்க வந்து இப்போ நாங்கள் வந்து கையில் மேனுவலாக வந்து நாங்கள் வந்து நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறது நாட் பியூட்டி. ஸோ இது மாதிரி வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ண வரோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை நாங்களாகவே வந்து டெஸ்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து டிஃபைன் நியூ மல்டி லெவல் லிஸ்ட். ஓகே, இதில் போயிட்டு நாங்கள் வந்து எங்களோட லெவல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் நம்பரை கொடுக்குறேன்னு சொன்னால் செகண்டில் வந்து நான் வந்து ஓகே ரோமன் லெட்டர் கொடுக்கலாம். அது மாதிரி தேர்டில் வந்து நான் வந்து ஓகே இதில் ஆல்ஃபபெட் வந்து கொடுக்குறேன்னு சொன்னால் இதில் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஓகே நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ எங்களுக்கு இது வேணாம் வேறு ஒரு ஃபார்மேட்டில் வேணும்னு சொன்னால் திரும்ப நாங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அப்கமிங்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணக்கூடியமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.